ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவாளர். வார பலன் 16/9/2024 22/9/2024 வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனி வக்கரகதியில், மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 17ஆம் தேதி 17/9/2024 அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் போகிறார். சௌரமான மாதம், அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம், கன்னியா மாதம் பிறக்கிறது. அதை தவிர பார்த்தேனால் 19ஆம் தேதி 3ஆம் தேதி புரட்டாசி மாதம் 19/9/2024 அன்னைக்கு புதன் கன்னி ராசிக்கும், அதாவது மூல திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறார் புதன். சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீட்டை பெற ஆட்சிக்கு போகிறார், அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னி ராசியிலிருந்து துலாத்துக்கு போகிறார். அதனால் பார்த்தேனால் கிரக பெயர்ச்சின்னு சொல்லும் பொழுது சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதம் பித்ருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது. ஆரம்பத்திலேயே புரட்டாசி 18ஆம் தேதி அன்றைக்கே மகாலயபட்சம் ஆரம்பம். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது. தந்தை இல்லாதவர்கள், அதை தவிர தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம் சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மகாபரணி இந்த வாரத்தில் 21/9/2024 அன்றைக்கி மகாபரணி. அதாவது பித்ருக்களுடைய இறந்த திதி அதெல்லாம் தெரியாதவர்கள் அவர்கள் இந்த நாளில் மகாபரணி அன்னைக்கு இது கொடுத்துடலாம், அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். பொதுவாகவே இந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும். ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது, ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும். அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா 5/9ன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், அது தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ, அதாவது அதை தவிர துர்கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதோ, துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும். அது தவிர மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவரை அவர்கள் செய்ய வேண்டிய, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கிருத்திகை நட்சத்திரம் வருது. அதாவது கிருத்திகை நட்சத்திரம் 22ஆம் தேதி அன்றைக்கி 22/9/2024 அன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை விரதம், முருகனுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சஷ்டியில் விரதம் இருந்தாலும் சரி, கிருத்திகையில் விரதம் இருந்தாலும் சரி, அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்திக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம். அதாவது குழந்தை பிராப்தி பெறணும்னா முருகனை வேண்டின்னு விரதம் இருக்கிறது விசேஷம். அது தவிர எதிரிகளை வெல்லணும் அப்படின்னா முருகனை வேண்டின்னு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாக இந்த வாரத்தில் பித்ருக்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்கிறதும் பித்ருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் செய்கிறதும் ரொம்பவே முக்கியமானது. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சந்திராஷ்டம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். தப்பான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதன் மூலியமாக வரக்கூடிய விசேஷங்கள் வராது. இல்லைன்னா தவறாக சென்றதுனால பிரச்சனையில் போய் முடியும். அதனால் முடிஞ்ச வரலும் இந்த சந்திராஷ்டம காலத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அதை தவிர யாருக்கும் எந்த ஒரு காசிப்ஸ் பண்ணுறதும் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை
எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்களே ஏனால் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அது போட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்து, அதாவது சந்தின்றது வந்து நட்சத்திர பாத சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி, லக்ன பாத சந்திகள், எந்த சந்திகள் இருந்ததுனாலும் அந்த சந்தியை விட்டு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதை எடுத்து கரெக்டாக இது பண்ணி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கால கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து ஏற்றமான காலகட்டம் எப்பொழுது, இல்லை இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற எளிய பரிகாரத்தின் மூலியமாக இந்த உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 16/9/2024 22/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்க. யாரோடையும் போட்டி போடாதீங்க, பொறுமையாக இருக்கும். புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் சமசப்தமத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில். அதனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார், சுபர் பார்வையில். இதன் மூலியமாக அதாவது காதல் இந்த மாதிரியான விஷயங்களில் சிறு சிறு சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் இடம் வலுப்பெற்று இந்த வாரத்தில் பார்த்தோன்னா 10ஆம் இடத்துல வந்து 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன், புதன் மற்றும் கேது பகவான் இருக்கார். அதாவது சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலையும், 10ஆம் அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 9 அதிபதிகள் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். பொது காரியங்கள் ஈடுபடுறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமும் பெருமையும் புகழும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். உங்களுடைய பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான்றதுனால கண்டிப்பாக இவ்வளவு நாளாக வந்து திருமணத்துக்கு தடங்கள் இருந்தவாளுக்கு இப்போ ஜாதக பரிவர்த்தனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிக்கும். இருந்தாலும் இப்போ மாலையபட்ச காலம்ன்றதுனால மாலையபட்சம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து திருமணத்திற்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 11ஆம் இடம் லாபஸ்தானம்ன்றதுனாலையும் கண்டிப்பாக லாபங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த இதில் பார்த்தாலேயானால் தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த ஆசிரியர்கள், அதை தவிர வந்து காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, அதை தவிர சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவா, அதை தவிர இதில் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸு, இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த அரசியல் இதில் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வந்து எழுதி கொடுப்பா இல்லையா, அதாவது புத்தகங்கள் எழுதுறவா, அதை எழுதி கொடுத்து இது வந்து சொல்லிக் கொடுக்குறவா, இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எஜுகேஷனல் ஆப் கிரியேட் பண்ணுறவா அவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். டியூஷன் சொல்லிக் கொடுக்குறவா அவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தங்க விற்பனை செய்பவர்கள், அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த வாழைப்பழம் விற்பனை செய்பவர்கள், இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு அதாவது 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் 3ஆம் இடத்துல போய் முதல்ல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 16/9/2024 18ஆம் தேதி கார்த்தால ஒரு 7-7:15 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கர சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். எல்லா விதமான முயற்சிகளும் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவாடு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். ஆனால் உங்களுடைய இளைய சகோதரர்கள் முடிவாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதாவது முயற்சிகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்தில் உங்களுடைய மனசை போட்டு இது பண்ணிடாதீங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 4ஆம் இடம்ன்றது கேந்திரஸ்தானம், திக்பலம் பெற்று ஆட்சிக்கு சமானமாக சொல்லக்கூடியது. அது ராகுவனுடைய சேர்ந்த சம்பந்தத்தில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இது வந்து 18ஆம் தேதி கார்த்தாலிருந்து 20ஆம் தேதி கார்த்தால ஒரு 9:45 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 5ஆம் இடத்துல போகும்போது சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் 8ஆம் அதிபதி சந்திரன்றதுனாலையும் அவர் வந்து தேய்வரைக்கு வந்துட்டுருக்கார் அப்படின்றதுனாலையும் கண்டிப்பாக சிறு சிறு சச்சரவுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குருவோட சம்பந்தம், உங்களுடைய ராசியின் அதிபதி வேறு, குருவோட சம்பந்தம் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாங்கன்னா குரு சந்திர யோகம் அமைகிறது, கஜகேசரி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும். அதை தவிர இந்த போட்டித் தேர்வு எழுதுகிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 60 மார்க் பாஸ் மார்க்குன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் டாப் ரேங்கிங்கில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய காசாளர்கள், அதை தவிர இந்த அசஸ்மெண்ட்டு, கோல்டு அசஸ்மெண்ட்டு பண்ணுறவா, தங்க நகை கடன் கொடுக்குறவங்க, இந்த பணம் வட்டிக்கு விடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் தேவையற்ற சச்சரவுகள் வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராசிநாதன் போய் இருக்கிறதுனால பிரச்சனைகளை கொஞ்சம் அதுவே இழுத்து விடும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் பணத்தை கொடுத்துட்டு அவர் மூலியமாக ஆதாயம் வரும்னு நினைக்கிறது கொஞ்சம் தப்பு. பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வர்றதும், அவருக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா வெண்ணெய் காப்பு சாத்திட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.